நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 147 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தரை நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இன்பமும் ஏற்றதுமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது அது நல்லது என்று. வேதம் எந்த ஒரு காரியத்தை நல்லது என்று சொல்லுகிறதோ அந்த காரியத்தை தான் தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். நம்மை அதற்காக தான் கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை துதிக்கணும், தேவனை கீர்த்தனம் பண்ணணும். ஏன்னா தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை துதிக்கிறது தான் அது நன்மையாகவும் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கை நமக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. இதை உணராமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இன்பமும் ஏற்றதுமான நன்மையான காரியத்தை நாம் உலகத்திலே தேடுகிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்துல இம்மையில நன்மையான ஒரு காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மையான காரியமும் பரலோக தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் தான் அதை உருவாக்குகிறார். அந்த தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் நன்மையாய் நம்மை சூழ்ந்து இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிற பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை துதிப்பதும் என்னை கீர்த்தனம் பண்ணுவதும் தான் அது நன்மையான காரியம், அது மட்டும்தான் நல்லது. அதுவே உனக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. தேவஜனங்களாகிய நம்மை குறித்த தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அதுதான். நம்மை அதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 21வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. தேவஜனங்களாகிய என்னை உங்களையும் கர்த்தர் உருவாக்கினதை அவரை துதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தின தேவன் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றுதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை குறித்த தேவ திட்டமே அதுதான். இதை தேவஜனங்களாக நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறியாதனால்தான் துதிக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய நாவை வேற எந்தெந்த காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். எதற்காக நாம் உருவாக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை செய்யாமல் வேற எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உருவாக்கப்பட்டதே என்னை துதிக்கும்படியாகத்தான், அது மட்டும்தான் உனக்கு நல்லது. எந்த ஒரு ஜனம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமாக அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ, அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும், அது அவர்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கும். என அவர்களை குறித்த தேவ திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அப்படி எந்த ஒரு தேவஜனம் தங்களை குறித்த தேவ திட்டத்தை இம்மையில் நிறைவேற்றுகிறார்களோ அந்த தேவஜனம் மறுமையிலே அவர் வாக்குப்படி நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதான் கர்த்தர் நமக்கு இன்று எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் அவரோடு கூட நித்தியமாக வாழ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? அவரை துதித்து ஆராதிக்கும்படியாக. நித்தியமாய் அவரோடு கூட வாழ்ந்து அவரை துதித்து ஆராதிக்கிற தேவஜனங்களாகி நாம் இம்மையிலும் அதை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு என்ன பிடிக்காது? ஆண்டவரை துதிக்கிறது பிடிக்காது, வாயை திறந்து பாட்டு பாடுறதே பிடிக்காது. நான் பாடினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே தாழ்த்தி நினைக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத நினைவுகள், இது எல்லாமே பிசாசின் தந்திரம். யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ, ராகமா இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மை அதற்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும், நானும் நீங்களும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களார். இப்படி தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி கர்த்தரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற நம்மை அவர் வந்து நித்திய ஜீவனை தேவஜனங்களாகி நாம் சுந்தரிக்கும்படியாக நம்மை அழைத்து செல்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் துதித்தலை இன்பமும் ஏற்றதுமானது, அதுவே நமக்கு நல்லது என்பதை உணர்ந்து நாம் அதை நிறைவேற்ற கர்த்தரை துதித்து ஆராதிக்க அவரை கீர்த்தனம் பண்ண நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசதிக்கு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வளர்த்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.
என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்